Hello students, இன்னைக்கு NEET re-exam question paper discuss பண்ண போறோம். So last videoல section A questions பார்த்தோம். So இந்த videoல section B question 11th standard portion chapter wise பார்க்க போறோம். So section Aவை compare பண்ணும்போது B வந்து little bit difficult இருக்கும். So எல்லா questionமே detailed step by step பார்க்க போறோம். So video skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And also we have a page in Instagram and WhatsApp channel. வாட்ஸ்அப் சேனலில் கம்ப்ளீட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The potential energy of a particle moving along x direction varies as v is equal to ax square by root x plus b. The dimension of a square by b are. ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த a and b are constant. அதோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நார்மலாக டைமென்ஷன் ஃபார்மில் எடுக்கும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் எடுக்க மாட்டோம். எல்லாமே டேர்ம்ஸாக இருக்கும். அந்த டேர்ம்ஸோட டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டினாமினேட்டர் பாருங்க, நமக்கு ரூட் எக்ஸ் பிளஸ் பின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் ரூட் எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், பின்றது செகண்ட் டேர்ம். இந்த ரெண்டுத்தோட டைமென்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ ரூட் எக்ஸோட டைமென்ஷன் தான் எனக்கு பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ரூட் எக்ஸ்ன்றது என்னது? பொசிஷன். ஸோ பொசிஷனுக்கு நம்ம லென்த்து சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ரூட் இருக்கு, ரூட் இருக்கிறனால பவர் 1/2. ஓகே, ஸோ இதுதான் வியோட டைமென்ஷன். டைரக்டாகவே எழுதிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த வியோட டைமென்ஷன் தான் இந்த ஹோல் டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே வின்றது பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷன் ml ஸ்கொயர் டி பவர் -2 தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்றது கான்ஸ்டன்ட் அண்ட் எக்ஸ்ன்றது பொசிஷன் ஆல்ரெடி சொன்னோம். அப்போ நமக்கு எல் ஸ்கொயர் வந்துடும், ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால. பை நமக்கு ரூட் எக்ஸ்க்கும் பிக்கும் ஒரே டைமென்ஷன் தான். ஸோ ப்ளஸ் பண்ணக்கூடாது, டைரக்டாக ஒன்னே ஒன்று மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். தட் இஸ் எல் பவர் 1/2 பிகாஸ் ரெண்டுத்துக்கும் சேம் டைமென்ஷன்றனால. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். எல் பவர் 1/2 இங்கே கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எல் ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் எல் பவர் 1/2 டி பவர் -2. ஓகே, ஸோ இதான் ஏயோட டைமென்ஷன். இவங்க கேட்கறது a ஸ்கொயர் பை b. ஸோ அப்போ a ஸ்கொயர் பை b இஸ் ஈக்குவல் டு ஏவை ஸ்கொயராக சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ நமக்கு m ஸ்கொயர் எல் 2/2 டி பவர் -2 இன்டூ 2. ஓகே, ஸோ இதுதான் a ஸ்கொயர். அண்ட் அதே மாதிரி b எழுதிக்கலாம். b வந்து எல் பவர் 1/2. ஓகே, ஸோ இங்கே வந்து 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு m ஸ்கொயர் எல் பவர் 1 இருக்கு, டினாமினேட்டர்லேருந்து போனால் -1/2 அண்ட் டி பவர் -4. ஓகே, ஸோ எகெயின் இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எம் ஸ்கொயர் எல் பவர் 2 - 1 வந்து 1/2. ஸோ 1/2 டி பவர் -4. ஸோ இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் a ஸ்கொயர் பை b. ஸோ வில் செக் த ஆப்ஷன் m ஸ்கொயர் எல் பவர் 1/2 டி பவர் -4. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். Next second question பார்க்கலாம். Let ω1, ω2 and ω3 be the angular speed of a second hand, minute hand, hour hand of a smoothly running analog clock respectively. If x1, x2, x3 are the respective angular distance in 1 minute, then the factor which remains constant. So இந்த question step by step clear பார்க்கணும். So பார்க்கலாம். First நம்ம angular speed of second hand, minute hand, hour hand பார்க்கணும். So angular speed ஓட formula omega is equal to 2π/t. இங்கே 2π அப்படின்றது 360 டிகிரி, there is one rotation. tன்றது time taken to complete one rotation. So first second handக்கு பார்க்கலாம். ω1 is equal to 2π. So second hand ஒன் சுற்றி வரதுக்கு 1 minute ஆகும், 60 செகண்ட். ஸோ 60 செகண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ω2 is equal to minute hand. minute hand ஒன் சுற்றி வரதுக்கு 1 hour ஆகும், that is 60 minute. ஸோ இங்கே நம்ம வந்து செகண்ட்ஸில் தான் எழுதியிருக்கோம். அப்போ இங்கேயும் செகண்ட்ஸில் எழுதிடலாம். ஸோ 60 minute into 60 second. Okay, and last one வந்து hour hand. hour hand ஒன் சுற்றி வரதுக்கு வந்து 12 hours ஆகும். அதை வச்சு தான் AM PM நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? அப்போ ω3 is equal to 2π. ஸோ 12 hours நம்ம செகண்ட்ஸ்க்கு இது பண்ணணும். ஸோ 12 hours into 60 minute into 60 second. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே சேம் யூனிட் செகண்டில் தான் இருக்குது. ஸோ இது ω1, ω2, ω3. ஓகே, ஸோ இது ஜென்ரல். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா x1, x2, x3 are the respective angular distance in 1 minute.
ஸோ பர்டிகுலர் டைமில் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கேட்டனால என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஆங்குலர் ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எழுதிடலாம், தட் இஸ் x1. x1 is equal to omega 1 t. ஓகே, ஸோ அப்போ ஒமேகா 1 இடத்துல நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ 2 pi by 60 and 1 மினிட்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து செகண்ட்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் செகண்ட்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 மினிட்ன்றது 60 செகண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை அப்படியே எழுதி வச்சுக்கலாம். ஸோ x1 is equal to 2 pi. இங்கே 60 60 கேன்சல் ஆயிரும். அப்போ x1ன்றது 2 பைன்னு எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி x2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ x2 is equal to omega 2 into t, that is equal to omega 2 நமக்கு இங்கே என்னவா இருக்கு 2 pi by 60 into 60. again டைம் வந்து 1 minute தான். 1 minute போது நம்ம 60 இங்கே எழுதிடுவோம். கரெக்டா, ஸோ 60 60 கேன்சல். அப்போ x2ன்ற இடத்துல நமக்கு 2 pi by 60. ஸோ இது வந்து x2. அண்ட் அதே மாதிரி x3 நம்ம பார்த்துடலாம். ஸோ x3 is equal to omega 3 into t. omega 3 நமக்கு என்னது 2 pi by 12 into 60 into 60. again டைம் வந்து 1 minute 60 வந்துடும். ஸோ இங்கே 60 60 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x3 is equal to 2 pi. உங்களுக்கு வேணும்னா 12 into 60 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து x3. ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷனில் பாருங்கள் omega 1 by x1, omega 2 by x2 that is equal to constant. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா omega 1 into x2. ஸோ இதில் எந்த கண்டிஷன் கரெக்டுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே omega 1 தெரியும், x1 தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு omega 1 by x1 that is equal to omega 1ன்ற இடத்துல 2 pi by 60 இருக்குது. x1ன்ற இடத்துல நமக்கு 2 pi இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by 60. இதே மாதிரி அடுத்து omega 2 by x2க்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் omega 2 எடுத்துக்கலாம். omega 2 by x2. omega 2 நமக்கு என்ன கிடைச்சிச்சு 2 pi by 60 into 60ன்னு கிடைச்சது. கரெக்டா, பை x2ன்ற இடத்துல என்ன இருக்கு 2 pi by 60. கரெக்டா, ஸோ அகெயின் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 1 by 60 அதே தான் கிடைக்குது. ஸோ கான்ஸ்டன்டாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன்னுக்கும் பார்த்துடலாம். லாஸ்ட் ஒன் நமக்கு என்னது omega 3 by x3. கரெக்டா, ஸோ omega 3ன்ற இடத்துல இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 2 pi by 12 into 60 into 60 by x3ன்ற இடத்துல நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 2 pi into 12 into 60. அப்போ பாருங்க 2 pi 2 pi 12 into 60 12 into 60 கேன்சல். பேலன்ஸ் again 1 by 60 தான் கிடைக்குது. அப்போ பாருங்க omega 1 by x1ம் 1 by 60 தான், that is equal to constant k. omega 2 by x2ம் 60 தான், that is equal to constant k. அதே தான் லாஸ்ட் ஒனுக்கு கிடைக்குது, equal to constant k. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலனா அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போய்க்கலாம். பட் இங்கே கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எனிவே ஆப்ஷன் 1 is the right answer. We'll see the next question. An object of mass 100 kg falls from a point A to B as shown in the figure. The change in its weight corrected to near the integer. என்ன சொல்றாங்கன்னா கிரவுண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தட் இஸ் ஏலேருந்து ஒரு 100 kg மாஸ் வந்து ஃபால் ஆகுது டு த பாயிண்ட் பி. அப்போது அது சேஞ்ச் பண்ணுற வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சேஞ்ச் இன் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம வெயிட் கண்டுபிடிக்கணும். வெயிட்டோட ஃபார்முலா W is equal to mg. எப்போவுமே மாஸ் ஆஃப் த பாடி வந்து மாறவே மாறாது, m வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் g வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் வந்து மாறும். அப்போ g கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா gh is equal to g by 1 plus h by r the whole square. இங்கே gன்றது acceleration to gravity at a particular height. gன்றது acceleration due to gravity at the surface. ஸோ நமக்கு வெயிட் தானே வேணும். ஸோ சிம்பிளாக ஒன்று பண்ணலாம், ரெண்டு பக்கமும் மாஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இது வந்து வெயிட் அட் அ பர்டிகுலர் ஹைட்டாக மாறிடும். இது வெயிட் அட் த சர்ஃபேஸ் பை 1 பிளஸ் h by r the whole square. rன்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த், hன்றது ஹைட். ஸோ ஃபஸ்ட்டு அட் பாயிண்ட் ஏக்கு ஹைட் பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட்லேருந்து ஹைட் வந்து 2rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வெயிட் அட் அ பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு w by 1 plus hன்ற இடத்துல அவங்க 2rன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2r by r the whole square. ஸோ இங்கே r கேன்சல் ஆயிடுச்சு. 1 plus 2 வந்து 3, 3 ஸ்கொயர் வந்து 9.
ஸோ W by 9. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி அட் பாயிண்ட் B நம்ம வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட் அட் பாயிண்ட் B is equal to அதே W தான் by 1 plus. இங்கே ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே பாருங்க கிரவுண்ட்லேருந்து A வந்து 2R, A to B வந்து R by 2. ஸோ அப்போ இதுதான் அதோட ஹைட். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2R minus R by 2ன்னு எழுதிக்கலாமா? தட் இஸ் இந்த டேர்ம்ல இருந்து இதை மைனஸ் பண்ணாதான் நமக்கு இது கிடைக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4R minus R வந்து 3R by 2. ஸோ அப்போ இந்த ஹைட் வந்து 3R by 2. ஓகே, ஸோ எப்போவுமே ஹைட் ஃப்ரம் த கிரவுண்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே ஹைட்டுன்ற இடத்துல 3R by 2R. ஓகே, ஸோ த ஹோல் ஸ்கொயர். அப்போ R நமக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் W by நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 by 2 the whole square. Okay, that is equal to W by 25. 2 square into the 4 numerator போயிடும். Okay, so இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ வெயிட் அட் பாயிண்ட் A and B கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க கேட்கறது சேஞ்ச் தான் கேட்குறாங்க. அப்போ சேஞ்ச் இன் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணலாம். WA minus WB that is equal to W காமனாக எடுத்துக்கலாம். பேலன்ஸ் 1 by 9 minus 4 by 25. Okay, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். டபிள்யூன்றது எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். பிகாஸ் டபிள்யூன்றது நம்ம எம்ஜின்னு தான் நமக்கு படிச்சிருக்கோம். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 25 மைனஸ் 36 பை 25 இன்டூ 9 வரும். ஓகே, இதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் இன் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். எம்மோட வேல்யூ வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ வந்து 10ன்னு அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கலாம். அண்ட் 25 மைனஸ் 36னும் போது நமக்கு மைனஸ் 11 வரும். இங்கே சேஞ்ச் இன் வெயிட் தான் கேட்டிருக்காங்க. வேல்யூ மட்டும் எழுதினா போதும். 11 பை 25 இன்டூ 9 வந்து 225. ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணலாம். இப்படி கால்குலேட் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக இங்கே ஆன்சர் வந்து 48.8 நியூட்டன்னு கிடைக்கும். ஸோ க்ளோஸ் டு த ரைட் ஆன்சர் நம்ம 49 நியூட்டன் அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி, number of vibration mode of a polyatomic gas of constant Cp by Cv. Cp என்றது specificated constant pressure, Cv என்றது specificated constant volume. Polyatomic gas ஓட number of vibration modes வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம பார்க்கணும். ஸோ polyatomic gasக்கு 3 translation இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்து 3 ரொட்டேஷனல் இருக்கும். அண்ட் வைப்ரேஷன் தான் அவங்க என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அது என்னன்னு எழுதிக்கலாம். n நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் மோட். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம சிவி எழுதலாம். சிவியோட ஃபார்முலா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பை 2R. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாலியாட்டமிக் கேஸ்க்கு சிவி எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அப்போ நமக்கு 3 தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். 3 by 2Rன்னு எழுதிக்கலாம். அண்ட் ரொட்டேஷனும் நமக்கு 3 இருக்கு. அப்போ 3 by 2R. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வைப்ரேஷனுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு தெரியாது. ரீசன் நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் மோட் நமக்கு தெரியாது. அதனால ஜென்ரலாக NRன்னு எழுதிக்கலாம். இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாம். 3 by 2 3 by 2 நமக்கு 3 ஆயிரும். அப்போ 3R plus NR. ஸோ 3 plus N, ஆரை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு சிவி. அடுத்து சிபி கண்டுபிடிக்கணும். சிபிக்கு ஒன்று ஜென்ரல் ஃபார்முலா எழுதலாம். அப்படி இல்லைன்னா சிபி மைனஸ் சிவி அப்படின்றது ஆர். அப்போ CP is equal to R plus CV. ஓகே, ஸோ அப்போ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ CP is equal to R plus நமக்கு CV என்னது, இதையும் சூஸ் பண்ணலாம் இதையும் சூஸ் பண்ணலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். அப்போ 3R plus NR. அப்போ அது 4R plus NRன்னு மாறிடும். ஓகே, ஸோ எகெயின் காமன் டேர்ம் ஆரை வெளியே எடுத்துடலாம். அப்போ 4 plus N into R. ஓகே, ஸோ இது வந்து CV. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு சிபின்ற இடத்துல அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் சிபி பை சிபி தான். சிபின்ற இடத்துல 4 plus N into R by சிவின்ற இடத்துல 3 plus N into R. ஸோ ஃபர்ஸ்ட் R நமக்கு கேன்சல் ஆயிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 adiabatic constant plus N adiabatic constant that is equal to 4 plus N. ஓகே, ஸோ இதை ரீஃபார்ம் பண்ணலாம். ஸோ N வந்து ஒரே சைடில் கொண்டு வரணும். ஸோ 3 adiabatic constant ஆப்போசிட்டில் கொண்டு போயிடலாம். அப்போ 4 minus 3 adiabatic constant, இது இந்த சைடு வந்துச்சுன்னா N adiabatic constant minus N. என்ன நம்ம காமனாக எழுதிடலாம். அப்போ adiabatic constant minus 1 is equal to 4 minus 3 constant. ஓகே,
ஸோ n தான் வேணும். ஸோ n is equal to 4 minus 3 constant by constant minus 1. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். 4 minus 3 constant by constant minus 1. Option 3 is the right answer. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷின் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மேக்ஸோட ப்ளே வேணும். ஸோ 2-dimension motion of a particle r is equal to I cap plus 2j cap a cos omega t கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பாத்லாம் பாசிபிள், எந்த மோஷன் பாசிபிள்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ வந்து a cos omega t உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ r vector or r cap is equal to a cos omega t I cap plus 2a cos omega t j cap. ஸோ இதுதான் நமக்கு கொஷின். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம், இல்லை ஒன்றாவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து நான் தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எக்ஸை தனியாக பார்க்க போகிறேன், ஒய்யை வந்து தனியாக பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸை எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன, நான் எக்ஸ்னே எழுதிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி. கரெக்டாக? எகெயின் y is equal to 2a cos omega t. அப்போ பாருங்க, இங்கே cos omega t இருக்கு. அப்போ சிம்பிள், நான் y is equal to 2 times x ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ நான் கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு x 0வா இருக்கும்போது y 0வா தான் இருக்கும். தட் மீன்ஸ் இட் பாசஸ் டு த ஒரிஜின் அண்ட் ஆல்சோ அது ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ ஸ்ட்ரைட் லைனில் இருக்குன்னா கண்டிப்பாக அது பீரியாடிக் மோஷனாக இருக்கும். அப்போ சி வந்து பாசிபிள். அண்ட் நெக்ஸ்ட் எஸ்ஹெச்எம்மா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ எப்படி எஸ்ஹெச்எம்மா இல்லையாமல் பார்க்கலாம்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டின்னு இருக்கு. ஸோ அப்போ அதில் வெலாசிட்டியை பார்க்கலாம். அப்போ வி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து கான்ஸ்டன்ட், காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், ஸோ மைனஸ் சைன் ஒமேகா டி வருது. ஓகே, ஸோ ஒமேகா வந்து வெளியே போயிடும். ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி. எகெயின் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போது ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஏ, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ், ஸோ காஸ் ஒமேகா டி, எகெயின் ஒமேகா வெளியே வந்துடும், ஒமேகா ஸ்கொயர். அப்போ இங்கே பாருங்கள், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், ஏ காஸ் ஒமேகா டி வருதா? எகெயின் அது எக்ஸ் தானே, ஸோ எக்ஸில் இருக்கா? அப்போது ஏ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ரிலேஷன் வந்து எஸ்ஹெச்எம்மோட ரிலேஷன் தான். ஸோ அப்போது இது எஸ்ஹெச்எம் தான் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அலாங் த ஒய் ஆக்சிஸும் நம்ம பார்த்துடலாம். அப்போ அலாங் த ஒய் ஆக்சிஸ் பார்க்கும்போது இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். y நமக்கு தெரியும் 2a cos omega tன்னு சொல்லிட்டு. அப்போ vy is equal to 2a வந்து கான்ஸ்டன்ட், எகெயின் ஒமேகா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், ஸோ மைனஸ் சைன் ஒமேகா டி, ஒமேகா டியில் ஒமேகா வெளியே வந்துடும். ஸோ ஒமேகா வெளியே வந்துருச்சா? ஸோ அப்போ vyன்ற இடத்துல மைனஸ் 2a ஒமேகா சைன் ஒமேகா டின்னு இருக்கு. ஸோ எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆக்சிலரேஷன் வரும். ஸோ ஆக்சிலரேஷன் அலாங் y axis is மைனஸ் 2a ஒமேகா, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ், ஸோ காஸ் ஒமேகா டி, ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒமேகா இங்கே வந்துடும், ஸோ ஒமேகா ஸ்கொயர். அப்போ பார்க்கலாம், இது கான்ஸ்டன்ட். ஸோ ஏ காஸ் ஒமேகா டி இருக்கா? அப்போ ஏஒய் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்கு, 2a காஸ் ஒமேகா டின்றது ஒய். ஸோ அப்போ இங்கேயும் பார்க்கலாம், நமக்கு ஏஒய் அப்படின்றது ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஒய்யாக இருக்குது. ஸோ எஸ்ஹெச்எம் தான். ஸோ அப்போது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்துலையுமே எஸ்ஹெச்எம் தான். அப்போது ஆப்ஷன் டி வந்து பாசிபிள். அப்போ சி பீரியாடிக் மோஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், டி இது ரெண்டுமே பாசிபிள். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ டிராவலிங் வேவ் y is equal to ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. t டைம் x the distance, lambda the wavelength, the frequency of wave கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ y is equal to c sin 2 pi lambda into at minus 2 pi lambda into x. Okay, so இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா y is equal to a sin omega t minus kx இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி வேணும். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒமேகான்ற இடத்துல இந்த டேர்ம் நமக்கு இருக்குது. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi fன்ற ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 pi a by lambda. அப்போ 2 pi கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் f is equal to a by lambda. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து a by lambda. ஆப்ஷன் 4 is the right answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.